அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய காணொலியில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை பன்னாட்டு விமான நிலையத்திற்கு வைப்பது தொடர்பாக டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். அதற்கு உடனடியாக முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த பல அமைப்புகள் ரியாக்ட் பண்ணியிருந்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க, போராட்டங்கள் நடத்தியிருந்தாங்க. ஆனால் அதே மறுநாள் நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இதே விஷயத்தில் கருத்து தெரிவிச்சிருந்தார். சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட பெயரை மதுரை விமான நிலையத்தை வைக்கணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் யார் பெயரையும் வைக்க வேண்டாம், பாண்டிய நெடுஞ்செழியன் அவர்களுடைய பெயரை வைக்கணும்னு சொல்லி சீமான் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ டிடிவி தினகரன் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்த நபர்கள், அமைப்புகள், கட்சிகள் யாருமே சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. இதற்கு காரணம் என்ன? டிடிவி தினகரன் அவர்கள் மிகவும் தெளிவாக என்னுடைய தேர்தல் அறிக்கையிலேயே பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவருடைய பெயர் தான் மதுரை விமான நிலையத்துக்கு வைக்க வேண்டும் அப்படிங்கிறத தெரிவிச்சிருந்தார். ஆனால் டிடிவி தினகரனுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க, சீமான் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கலை. இதை தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த சமுதாயத்தோட முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியலை கெடுக்கணும். முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் அதற்கு எதிர்காலமே இருக்கக்கூடாது. முக்குளத்தூர் சமுதாயத்தில் யாரும் அரசியல் கட்சிகள் வரக்கூடாது. இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியல் ஜெயிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய சில சக்திகள் முக்குளத்தூர் சமுதாயத்தை வெளியிலிருந்து இயக்குறாங்க. முக்குளத்தூர் சமுதாயத்தோட அரசியலை வெளியிலிருந்து இயக்குறாங்க. இந்த சமுதாயத்தோட அரசியல் தலைவர்கள் யார் வரணும், இந்த சமுதாயத்தோட அரசியல் தலைவராக யார் வரணும், இந்த சமுதாயத்திற்கு அங்கீகரிக்கப்பட்டவர்களாக யார் வெளியே தெரியணும் அப்படின்னு வெளியே இருந்து சிலர் இயக்குறாங்க. இதுதான் இங்கே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிறது. காலமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் காலம் தொட்டே இந்த சமுதாயத்திலிருந்து யாருமே ஒரு பெரிய லீடராகவோ, ஒரு தேசிய தலைவராகவோ, இல்லை ஒரு தமிழ் தேசியத்துக்கு ஒரு அடையாளமாகவோ யாரும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு இயக்கக்கூடிய சக்திகள் இந்த முக்குளத்தூர் சமுதாயத்தை விட்டு வெளியே இருக்காங்க. அவர்கள் வெளியே இருந்து கொண்டு இங்கே இருக்கக்கூடிய தலைவர்களையும் அரசியல் கட்சிகளையும் இயக்குறாங்க. இது தெரியாமையே இவர்கள் அவர்களுடைய பேச்சை கேட்டு ஆடக்கூடிய பொம்மலாட்ட பொம்மைகள் போல் மாறிவிட்டார்கள். அவர்கள்ட்ட இப்போ சொன்னால் அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, அவங்க மறுப்பாங்க, எங்களை யாரும் இயக்கவில்லை. அவர்கள்ட்ட சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவங்க டோட்டலாகவே அதுக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. அந்த இதுக்கு மோல்டு ஆயிவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு அவங்க அடாப்ட் ஆகிட்டாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்லி புரிய வைக்க முடியாது. இது மாறுறதுக்கு இன்னும் பல தலைமுறைகள் ஆகலாம். ஏன்னா இங்கே சண்முகா பாண்டியன் மாதிரி ஒரு தலைவர் வேணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் சண்முகா பாண்டியன் மாதிரி ஒரு தலைவர் வந்தாலும் இந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரில்லை. ஏன்னா இவர்கள் மாறிட்டாங்க, இவங்க ஒரு விஷயத்துக்கு அடாப்ட் ஆகிட்டாங்க. இவர்கள் நம்ம சமுதாயத்து அமைப்புகளோட அரசியல் தான் இப்படி தான் இருக்கணும், நம்ம யாரையாவது சார்ந்து தான் இயக்கணும், ஒரு பிஜேபியையோ எடப்பாடியையோ யாரையாவது ஒருவரை சார்ந்து தான் நம்ம இருக்கணும், அவர்கள் சொல்கிறத கேட்டு தான் நம்ம இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே இவங்களே அவர்களை அடக்கி கொண்டு விட்டார்கள். இவர்கள் அதில் விட்டு வெளியே வருவார்களானா வரமாட்டாங்க. ஓகேவா? இது வருவதற்கு பல தலைமுறைகள் ஆகும். ஆனால் இன்றைய இளைஞர்கள் மட்டும்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நம்ம சமுதாய தலைவர்கள் யாருமே ஜெயிக்க முடியாத காரணமே இதுதான். வெளியே இருந்து சிலர் இயக்குறாங்க, அதற்கு இவர்கள் ஆடுகிறார்கள். இது இளைஞர்களுக்கும் இன்றைய தலைமுறையில் இருக்கிறவர்களுக்கும் தெரியும். ஆனால் நாம் ஏதாவது சொன்னால் அதை அவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் அவங்க கேட்குறதுக்கு அவங்களோட ஓனர் வேறு யாரையாவது இருப்பாங்க. ஸோ அதனால் அவர்கள் டிடிவி தினகரனை எதிர்க்கிறார்கள், சீமானை ஆதரிக்கிறார்கள். சீமான் அவர்களை எதிர்க்க வேண்டிய சூழ்நிலை மிகப்பெரிய அளவில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தோட நிறுவன தலைவர் அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் சீமானுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார். பாண்டிய மறவர்களை பற்றி தவறாக பேசியதற்காக இசக்கிராஜா தேவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த நேரத்தில் பலரும் சீமானுக்கு ஆதரவாக பேசியிருந்தாங்க. இவர்கள் அதற்கு பிறகாக சீமானை எதிர்த்தார்களா? இல்லை. அதான் இன்னைக்கு இங்கே கொண்டு நிப்பாட்டியிருக்கு. டிடிவி தினகரன் அவர்களை எதற்காக ஆதரிக்கணும் அப்படின்னா, இதே KN இசக்கிராஜா தேவர் அவர்கள்ட்ட பேசும்போது, அவர்கிட்ட கேட்கும்போது அவர் மிகவும் தெளிவாக சொன்னார். அதாவது நம்ம சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் யாருமே அந்த இடத்துல இல்லை. அவர்கள் பொது அரசியலாக இருந்தாலும் சரி, ஒரு தேசிய அரசியலில் இருந்தாலும், அவர்கள் ஒரு விரும்பிய அரசியலை அவர்கள் செய்தாலும் அதற்கு நாம் ஆதரவாக இருக்க வேண்டியது தான் ஒரு சமுதாய அமைப்பு நடத்துபவர்களுடைய கடமை. அதுதான் நம்மளுடைய வேலை. ஒருவேளை நம்மளுக்கு பிடிக்காமல் போனாலும் அட்லீஸ்ட் அவர்களை எதிர்க்காமலாவது இருக்கணும். அட்லீஸ்ட் அவர்களை வீழ்த்த வேண்டும், அவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி யாராவது நினைக்காங்கல்ல, அவர்களுக்கு துணை போய் நம்ம இவர்களை வீழ்த்துற வேலையை நம்ம பார்க்கக்கூடாது. ஒருவேளை நம்மளால் ஆதரிக்க முடியல, நம்ம வேறு ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து நம்ம இயங்குகிறோம் அப்படின்னாலும் நம் சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாடை நாம் என்றைக்கும் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒரு சமுதாய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு இயங்கி செயல்படணும், சமுதாய அரசியல் உருவாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வேலையை பார்க்க மாட்டாங்க, எதிர்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு நிலைமை வரும். இன்னும் ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அதே பிரச்சனை அடுத்தவர்களுக்கும் வரும்ல. இன்றைக்கி டிடிவி தினகரனுக்கு அவர்களுக்கு வந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு வராதா?
நம்மளும் ஏதாவது ஒரு கருத்துக்களை நம்ம சொல்லும்போது நமக்கும் எதிர்ப்பு வரும். அப்போ சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒருவருக்கு ஒருவர் அனுசரணையாக ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த சமுதாயத்தில் வந்து ஒரு ஒற்றுமை நிலவும். அப்போ தான் அவங்க நினைப்பாங்க, எப்பா அவங்க நமக்கு சமுதாயத்தை சேர்ந்தவர் வந்து நமக்கு ஆதரவாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு நினைப்பு அவர்கள்ட்ட இருக்கும். அப்படி இல்லைன்னா இவன் அன்னைக்கு நம்மளை எதிர்த்தவன் தானே, நம்மளை வந்து அன்னைக்கு எவ்வளோ தூரம் நம்மளை இது பண்ணாங்க அப்படிங்கிற எண்ணம், எல்லோரும் மனிதர்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது சமுதாயத்துக்குள்ள ஒற்றுமை வந்து எப்படி வரும் அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். இங்கே சமுதாயத்தை வீழ்த்தணும் அப்படிங்கிறது அங்கே பலருடைய நோக்கமாக இருக்கிறது. மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது நம்மளுடைய வெற்றி தான். நாம் வெற்றி பெறுவோம். இப்போ டிடிவி தினகரன் வெற்றி பெற்றாலோ இல்லை இசக்கிராஜா தேவர் அவர்கள் வெற்றி பெற்றாலோ அந்த வெற்றி தான் வந்து மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பதிலடி. ஸோ வெற்றி பெற்றாலே அது மற்றவர்களுக்கு வந்து அது வந்து மிகப்பெரிய ஒரு வைத்தறிச்சலாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு நம்ம சேனலில் நம்ம வீடியோ போடுறோம், நம்மளுக்கு வியூஸ் போனாலே இப்போ நிறைய பேருக்கு வயிறு, இப்போ இவனுக்கு வியூஸ் போகுது, இவனுக்கு வியூஸ் போடக்கூடாது, ஒரு 1000 வியூஸ்க்கு மேலே போயிட்டாலே இவங்களுக்கு வயிறு எரியும். அப்படின்னா ஒரு தேர்தல் காலத்தில் நம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வெற்றி பெற்றாலே அது எவ்வளோ பெரிய வெற்றியாக பார்க்கப்படும் அப்படிங்கிறத நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு இந்த சமுதாயத்தை நான் சொன்னோம்ல, இந்த சமுதாயத்தை சுற்றி ஒரு மிகப்பெரிய அரசியல் நடக்குது அப்படின்னு. இந்த சமுதாயத்தை எப்படி பிரிக்கணும், பிரித்து அதை எங்கே கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே அரசியல் நடக்குது. மறவர்கள் முன்னாடி நின்று மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் குரல் கொடுக்கும்போது அப்போ அடுத்த நிலையில் இருக்கிறவங்க ஒரு கல்லரோ அகமுடியாரோ வந்து கொஞ்சம் அமைதி காக்காங்க அப்படின்னா அப்போ இவர்கள் வந்து மறவர்கள் பிரச்சனைக்கு இவங்க அமைதி காக்காங்க, அப்போ இவர்களை வந்து அங்கேருந்து எப்படி நவுட்டி நமக்கு ஆதரவாக கொண்டுட்டு வர்றது. இப்போ முக்குளத்தோர் அப்படின்னு ஒரு அரசியல், முக்குளத்தோர் சமுதாயத்திற்கான அரசியல், ஒட்டுமொத்த முக்குளத்தோருக்கான ஒரு அரசியலை வந்து தொடர்ந்து பேசி அது மிகப்பெரிய அளவில் தமிழகத்தில் வந்து வெற்றியை பெற்றிருக்கிறது. அப்போ இதை எதிர்த்து நிற்க முடியாத சக்திகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்குளத்தோர் சமுதாயத்தை உடைக்க வேண்டும், துண்டு துண்டாக உடைக்க வேண்டும், கள்ளர் மறவர் அகம்பிடியர் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரிக்க வேண்டும் அப்படின்லாம் அரசியல் பண்ணுறாங்க. மக்களிடத்திலே வந்து கொண்டு செல்ல வேண்டிய கடமை இருக்குது நமக்கு. ஆனால் இதை இவர்கள் கொண்டு செல்கிறாங்க அப்படின்னா கொண்டு செல்லலை. இந்த அரசியலை வந்து தெரியாமல் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா நமக்கு கள்ளர்களுக்கு ஒரு தலைவர், அகமுடையர்களுக்கு ஒரு தலைவர், மறவர்களுக்கு ஒரு தலைவர், அந்த மாதிரியான தலைவர்கள் நாம் உருவாக்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதை தான் வெளியே இருந்து அரசியல் பண்ணி நம்ம ஏற்கிறாங்கள, அவங்க நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க, நீ இப்படி தான் அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க. அப்போ நம்மளுக்கு ஆதரவு கிடைக்கும். நம்ம ஒரு தலைவராகிறதுக்கு இப்படி இருந்தால் நம்மளை தலைவராக்குவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இன்னொருத்த கூப்பிட்டு வந்து நம்மளுக்கு மரியாதை பண்ணுவான். நீங்கள் அகம்பிடியர்களுக்கு நீங்கள் ஒரு தலைவராக இருங்க, நீங்கள் கள்ளருக்கு ஒரு தலைவராக இருங்க, நீங்கள் மறவர்களுக்கு ஒரு தலைவராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை என்கரேஜ் பண்ணுறான், கூட்டி போய் மரியாதை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறார்கள். அதே நீங்கள் முக்குளத்தோருக்கான அரசியலை பேசுனா உங்களுக்கு வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எங்கள் முக்குளத்தோருக்குன்னு ஒரு தலைவராக இவர் வந்துவிட்டால் அது பலருக்கும் ஆபத்தாக இருக்கும் அப்படிங்கிறது வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஆனால் உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நான் சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர்கிட்ட பேசினேன். அவர் சமுதாயம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அவர்கிட்ட பேசினேன். அவர் வந்து குறிப்பிட்ட முக்குளத்தோரில் ஒரு பிரிவை சார்ந்து ஒரு பத்திரிகை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ அவர்கிட்ட பேசினேன், ஆனால் நீங்கள் முக்குளத்தோரில் இந்த குறிப்பிட்ட பிரிவுக்கான பத்திரிகையாக வச்சுருக்கிறதுனால வந்து நம்ம வந்து பொதுவான ஒரு அரசியலை பேச முடியாமல் இருக்கேன் அப்படின்னு நான் கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, தம்பி நான் அந்த பிரிவை சொல்லி வச்சுருக்கும்போது தான் தம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, சில கட்சிகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, நீங்கள் இந்த பேர் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. இங்கே தேவர்னோ முக்குளத்தோர்னோ வச்சா வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்காங்க, அதனால தான் என்னால் வைக்க முடியல, இல்லைன்னு எனக்கும் வைக்கணும்னு ஆசை தான் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர் சொன்னார். பத்திரிகையாளர் முக்குளத்தோர் சமுதாயம் சார்ந்து ஒரு பிரிவுக்கான பத்திரிகை நடத்திட்டு வர. அப்போ நம்ம வெளியிருந்து பார்க்குறவங்க என்ன நினைப்போம், சார் முக்குளத்தோரில் இப்படி எல்லாமே பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு நம்ம தோணுவோம். ஆனால் இது இங்கே இப்படி தான் பண்ணணும் அப்படின்னு என்கரேஜ் பண்ணுறதுக்கான ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அவர்கள் நம்மை வெளியிலிருந்து இயக்குறாங்க. இந்த அரசியலை, இது ஒரு மிகப்பெரிய அரசியல், இது காலங்காலமாக நடந்துகிட்ருக்கு. இது இன்றைய இளைஞர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். இதை எப்படி கொண்டு போய் சேர்க்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. இது வந்து தொடர்ந்து எல்லாருக்கிட்டையும் பேச வேண்டிய அவசியம் இருக்கிறது. நீங்கள் பார்க்குறவங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு 10 பேருக்கு போய் சொல்லுங்கள். ஏன்னா இது இன்றைக்கி மாறப்போகிறது கிடையாது. இது மாறப்போகிறதுக்கு இன்னொரு 100 வருஷம் ஆகலாம், இல்லை 50 வருஷம் ஆகலாம். ஏன்னா இது முக்குளத்தோர் சமுதாயத்திலேயே ஒரு மிகப்பெரிய அரசியலை வந்து கொண்டு வந்துட்டாங்க. நம்ம சமுதாயத்திலேருந்து யாரும் வரக்கூடாது. இன்றைக்கி தேவர் பெயர் வைக்க வேண்டும்னு கேட்குற இடத்துல இருக்கக்கூடிய தலைவர்களை விட தேவர் பெயர் வைக்கக்கூடாது அப்படின்னு கேட்கக்கூடிய தலைவர்களும் அரசியலுக்கும் இங்கே அதிகமாகிவிட்டது. சிந்திச்சு பாருங்கள். மதுரையிலே வந்து நின்று தேவர் பெயர் வைக்கக்கூடாதுன்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு தொடர்ந்து அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நாம் எந்த அளவுக்கு வீழ்த்தப்பட்டு இருக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இல்லை நமக்காக பேசுகிறதுக்கு எந்த அரசியல் கட்சியுமே இல்லை. அப்போது நமக்கு பேசுகிறதுக்கு எந்த அரசியல் கட்சியுமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறதான் இவர்களுடைய எண்ணம். அதற்கான அரசியல்களை மிக தெளிவாக செய்து அதில் அவர்கள் வெற்றியும் பெற்று விட்டார்கள். அப்போ நம்ம வந்து எவ்வளவுக்குள்ளே தெளிவாக நம்ம யோசிக்கணும்
நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோங்கிறத சிந்திக்கணும். நம்ம அது தெரியாமல் இன்னைக்கு டிடிவி தினகரனை எதிர்த்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய் ஹிந்த். இலக்காக்கி பின்னர் தான் எரிப்பது இம்மரக்குலத்தின்